அவமானம், திருந்தவில்லை, நடிகையுடன் உறவு, விவாகரத்து, பரபரப்பு இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸை ஒரு சில நியூஸ் சேனல் பரப்பிட்டு இருக்காங்க. சாரி, வன்மத்தை. ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைய இவ்வளவு பெரிய நியூஸாக தெரிஞ்ச நியூஸ் சேனலுக்கு மக்களோட அன்றாட பிரச்சனைய போட கூட டைம் இல்லை போல, இல்ல போட மாட்டாங்க போல. மக்களுக்காக செயல்படாம மன்னர்களுக்காக செயல்படுற ஊடகம் எதுக்குங்க? அண்ணனோ தம்பியோ இல்ல தளபதியோ இல்ல அந்த தலைவலியோ தப்பு யார் பண்ணாலும் தப்பு தாங்க. அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைய பேசுறது அதை விட பெரிய தப்பு. இதுதான் சாக்குன்னு தகுதியே இல்லாத ஒரு சில வாடகை வாய்ங்கெல்லாம் ஐயோ உங்க அண்ணன் அப்படி பண்ணிட்டாரு, உங்க தலைவர் இப்படி பண்ணிட்டாரு, உங்க தலைவரே மோசம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வாடகை வாய்ங்க 2 நாளைக்கு முன்னால இதே தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி ஆக சிறந்த கட்சியை சேர்ந்த நபர் கொண்டிருக்காரு. அப்ப எங்க போனீங்க? 24 வயசு பையனோட பிறப்பொறுப்பு அறுத்து நெஞ்சில ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்ட போட்டு கல்ல தூக்கி போட்டு கொண்டு இருக்காரு அதே கட்சி, அதாவது ஆக சிறந்த கட்சியை சேர்ந்த நபர். அப்ப எங்க போனீங்க? சும்மா ஒரு காலாண்டியை சுத்தி வரதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற மக்களுக்கான அநியாயங்களை பேசுங்க. ஐயோ உங்களுக்கு தான் அநியாயம்னாலே பிடிக்காது, அநியாயத்தை பத்தி பேசினா உங்களுக்கு மாசம் மாசம் வர வேண்டிய வாடகை வராம போயிடுங்க. பரவாயில்ல, பேசுங்க.